ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.1ல் 5வது கணக்கு பார்க்கலாம். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக. அதாவது அன்பு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. இப்போ அவர் பெற்ற மதிப்பை சதவீதத்தில் கேட்குறாங்க. சரிங்களா, சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அன்பு பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பெண்களை எழுதணும். மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 500. இதில் அன்பு பெற்ற மதிப்பெண் 436. சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல் பெருக்கணும். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கி எழுதிடலாம். 436ஐயும் 1ஐயும் பெருக்குனா 436. டிவைடருக்கு கீழே 5 இருக்கு. இனிமே இதை வகுத்துடலாமா? வகுக்கலாம். 436 டிவைடருக்கு கீழே 5 இருக்கனால 5 வெளியே எழுதிடணும். இப்போ 4 5 விடைக்க சின்ன நம்பர். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 43ல் 5 8 வாட்டி இருக்கு. 8 5 40 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 36ல் 5 7 வாட்டி இருக்கு. 7 5 35 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 10ல் 5 2 வாட்டி இருக்கு. 2 10 கழிச்சா 0 கிடைக்கும். 0 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ ஈவு என்ன இருக்கு? 87.2. அப்போ எழுதிக்கலாம் 87.2. சதவீதத்தில் கேட்கறதுனால மறக்காம சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். ஃபைனலா தேர்ஃபோர் அன்பு பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 87.2%. இந்த மாதிரி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இனிமே 6வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. நம்மளுக்கு கொஸ்டின் வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பின்னமாக மாற்றி எழுதணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 21%. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, முதல்ல 21 அப்படியே எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் என்னது? இதோட பின்ன வடிவம். ஓகே, நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 93.1%. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 93.1 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இங்க புள்ளி இருக்கிறதுனால நம்ம புள்ளியை ஃபர்ஸ்ட் நீக்கணும். பாருங்க, ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா 10ஆல பெருக்க போறீங்க. இங்க ஒரு 0 இருக்கனால பெருக்கும் போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி வெளியே போயிடும். சரிங்களா, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 10ஆல மேல பெருக்கினீங்கன்னா மறக்காம கீழேயும் 10ஆல பெருக்கணும். அதை நீங்க மறக்க கூடாது. ஓகே, இப்போ புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 931. புள்ளி இல்லாம எழுதிருங்க. டிவைடட் பை இப்போ 100ஐயும் 10ஐயும் பெருக்குனா 1000 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1 எழுதிருங்க. அப்புறம் இங்க 2 0 இங்க ஒரு 0, அப்போ 3 0. இதே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் என்னது? இதோட ஆன்சர். இனிமே தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 151%. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 151 சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இதே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் என்னது? இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 65%. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? 65 சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4 5 5 பாக்கி 1. இப்போ இது 15. அப்போ 3 5 15. இனி இங்க 5 10 பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அப்போ பாக்கி என்னது இருக்கு? மேல 13 டிவைடருக்கு கீழே 20. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 0.64%. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? 0.64. ஓகே, சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இங்கே வந்து 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். இங்கே 2 0 இருக்கனால பெருக்கும் போது இந்த புள்ளி வெளியே வந்துடும். ஓகே, மேலே 100ஆல பெருக்கினீங்கன்னா கீழே 100ஆல பெருக்கணும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 64. முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. டிவைடட் பை இனி 100ஐயும் 100ஐயும் பெருக்குனா 10,000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 1 எழுதிருங்க. அப்புறம் இங்க 2 0 இங்க 2 0, டோட்டலா 4 0 போட்டுருங்க. இனிமே இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 2 6 2 4. இங்க 2 10 பாக்கி இருக்கக்கூடிய 3 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2 பாக்கி 1. இப்போ இது 12. அப்போ 2 12. இனி 2 4 பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்போ 2 10 பாக்கி இருக்கக்கூடிய 2 0. இனி திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். என்னது? 8 2 16. அடுத்த இங்க 2 2 2 4 பாக்கி 1. இப்போ இது 10. அப்போ 2 10 பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. இங்க 6 2 12 2 4 பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்போ 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேல பாக்கி என்னது இருக்கு? 4. கீழே பாக்கி என்னது இருக்கு? 625. இதுதான் என்னது? இதோட பின்ன வடிவம். இவ்வளவு தான் 6வது கணக்கு. இனி 7வது கணக்கு பார்க்கலாம். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க.
என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கியிருக்காரு. அதுல 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளோட சதவீதத்தை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நல்ல முட்டைகளோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா மொத்த முட்டையில இருந்து கெட்டு போன முட்டையை கழிச்சிட்டோம்னா நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 டசன். அப்ப என்ன பண்ணணும்? 5 இன்டு டசன், அதாவது ஒரு டசன் அப்படின்னா 12. சரிங்களா? அப்ப இப்ப என்ன பண்ணணும்? 5ஐயும் இந்த 12ஐயும் பெருக்கணும். பெருக்கிடலாம். I 2 10, அப்போ 0, பாக்கி 1. இனி I 1 5, 5 கூட 1 கூட்டினா 6. அப்போ மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னது? 60. இனிமே நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை, அப்போ மொத்த முட்டையில இருந்து கெட்டு போன முட்டையை கழிக்கணும். 10 முட்டைகள் கெட்டு போயிடுச்சு. சரிங்களா? அப்போ 60ல இருந்து 10 கழிச்சா 50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை ஈஸியா கிடைச்சிடுச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? நல்ல முட்டைகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த முட்டையை கீழே எழுதிருங்க 60. இதுல நல்ல முட்டை எவ்வளவு? 50. சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல பெருக்கணும். கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 2 6, I 2 10. பாக்கி என்னது இருக்கு? 50. இங்க பாக்கி 5 இருக்கு. டிவைடருக்கு கீழே 3 இருக்கு. பெருக்கிடலாமா? 50ஐயும் 5ஐயும் பெருக்குனா 250. அடுத்த டிவைடருக்கு கீழே 3. ஃபர்ஸ்ட் 5 5ஐயும் பெருக்குங்க 25. அப்புறம் லாஸ்ட் அந்த 0வை போட்டுருங்க. ஓகே, வகுத்துடலாம். 250 டிவைடருக்கு கீழே 3 இருக்கனால அதை வெளியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 25ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 8 வாட்டி. அப்போ 8 3 24 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அடுத்த 0 இறக்கிக்கலாமா? இப்போ 10ல 3 வாட்டி இருக்கு. 3 9 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ திரும்பவும் 10ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 9 கழிச்சா திரும்பவும் 1 தான். ஓகே, புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். இனி 10ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 9 கழிச்சா 1. இந்த மாதிரி 3 தான் வந்துட்டே இருக்கும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்ப ஈவு என்ன கிடைக்குது? 83.33 எழுதிடலாம். 83.33 சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடா மறக்காம எழுதிடணும். சரிங்களா? ஃபைனலா ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் நல்ல முட்டைகளின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 83.33%. இவ்வளோ தான் 7வது கணக்கு. இனி 8வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ சதவீதத்தில் கொடுத்துருக்கத நம்ம பின்னமாக மாற்றணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 48%. இப்போ இதை பின்ன மாத்திரலாமா? இதை எப்படி எழுதலாம்? முதல்ல 48 அப்படி எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமே இதை கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிருங்க. இதை கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். E2 4, அப்புறம் 4 8. இங்க I2 10, பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2, அப்புறம் E2 4. இங்க E2 4, பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்ப I2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 12. கீழே பாக்கி என்னது இருக்கு? 25. இதுதான் என்னது? இதோட பின்ன வடிவம். எழுதிக்கலாம். பின்னம் is equal to 12 divided by 25. இவ்வளவு தான் 8வது கணக்கு. 9வது கணக்கு பார்க்கலாம். ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஞ்சித்தோட மாத வருமானம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு அவர் சேமிக்கக்கூடியதை சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இதை நம்ம தொகையா மாத்தணும். சரிங்களா? அதாவது ரூபாயா மாத்தணும். அப்ப இதை ரெண்டே பெருக்கிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எழுதிக்கலாம். மாத வருமானம் ரூபாய் 7500. சேமிப்பு சதவீதம் 25%. இப்ப சேமிப்பு தொகை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 25. அடுத்து இந்த சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். இன்டு இனி 7500 கேன்சல் பண்ணலாம். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆயிடும். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப பாருங்க, மேல 25 இருக்கு. இன்டு இங்க 75 இருக்கு. டிவைடருக்கு கீழே 1 இருந்துன்னா அந்த 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 25ஐயும் 75ஐயும் பெருக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். I 25, அப்ப 5 பாக்கி 2. இனி I2 10, 10 கூட 2 கூட்டினா 12. 7 5 35, அப்ப 5 பாக்கி 3. இனி 7 2 14, 14 கூட 3 கூட்டினா 17. இனி இதை கூட்டிடலாம். 5 5 2 கூட்டினா 7, 7 1 கூட்டினா 8, அப்புறம் இந்த 1. அப்ப என்ன கிடைக்குது? 1875.
தொகையில கேட்டிருக்கிறதுனால ரூபாயோட சிம்பலை போட்டுறணும். சரிங்களா? அப்போ சேமிப்பு தொகை எவ்வளவு? ரூபாய் 1875. இவ்வளவுதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.